ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு 5 விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். 5 விஷயம், முக்கியமான விஷயம். அது என்ன விஷயங்கிறத சொல்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை. நம்ம ஃபேமிலியில் மெயினாக அது நடக்கும், டெய்லி நடக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சண்டை நடக்கும். அந்த சண்டையை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லாட்டி அம்மாவோ அப்பாவோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கணும். நமக்கு டெய்லி நமக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு, என்னால் அதை யார்கிட்டையாவது சொன்னால் தான் மனசு கேட்கும், இல்லாட்டி எனக்கு மனசு கேட்காது. என்னோடய ஆறுதலை யார்கிட்டையாவது சொல்லணும்னா ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லுங்கள். ரொம்ப பர்சனலாக நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க யாராச்சும் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட சொல்லுங்கள். ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொன்னால் தான் எனக்கு மனசு கேட்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஓட்டவாயாக இருப்பாங்க. கண்டிப்பாக கடன்னு எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படி சண்டை போட்டேன், இப்படி சண்டை போட்டு அப்படி சொன்னால் கண்டிப்பாக அவங்க நமக்கு 2 ஏற்றி கொடுப்பாங்க. அதனால் சண்டை பெருசாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. நம்ம 2 நாள் சண்டை போடுவோம், 3ஆம் நாள் பேசிப்போம். பேசினா பேர் டெய்லி சண்டைன்னு சொல்லுதுங்க. இப்போ பார்த்தா 2 ஒன்றா தான் சுற்றி தெரியுதுங்க அப்படின்னு அவங்க மனசில் நினைப்பாங்க. அக்கம் பக்கத்தில் கூட சொல்லுவாங்க. அதுவே பெரிய பிரச்சனையாகும். அதனால் நீங்கள் அதை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாள் சொல்லாமல் என்னால் இருக்க முடியலைங்கன்னா அதுக்குன்னு பர்சனலாக யாராச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. யாருமே ரொம்ப நம்பிக்கையானவங்க. நம்ம விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். அது என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள், வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஹெல்த் இஷ்யூ. நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு காலில் ஒரு கிராக் ஆகிடுச்சோ, ஏதோ ஒன்று யாருக்கும் ஆகக்கூடாது. திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமாக யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது நம்மக்கிட்ட நல்ல விதமாக நீ அப்படி சொன்னியே சரியாயிடுச்சாங்கிற மாதிரி கேட்பாங்க. மெயினாக ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்போம், நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னியே, இப்போ நல்லா தானே இருக்கேன், நல்லாயிடுச்சா, மாத்திரையெல்லாம் விட்டுட்டா அப்படின்னு அது ஒரு குத்தலாக நக்கலாக கேட்பாங்க. அதுவே நமக்கு நல்லானதும் நல்லாகாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால் சின்ன விஷயம்னா சொல்லலாம். ஒரு ஃபீவர், ஒரு தலைவலி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். சின்ன விஷயம் தானே, நான் தலைவலிக்குதுப்பா, எனக்கு ஃபீவராக இருக்குதுப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய விஷயம் சின்னதாக கொஞ்சம் ஒரு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன யாருக்கும் ஹெல்த் இஷ்யூ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நார்மலாக இருக்காது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் அதை ஒரு 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அது 4 பேர் 40 பேராக மாறிடும். நம்ம தலைவலிங்கிறது அது பெருசாக சொல்லிடுவாங்க. ஒரு 4 பேர்கிட்ட 4 விதமாக சொல்லி நம்ம அதை பெருசுப்படுத்திடுவாங்க. இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முக்கியமாக இந்த ஹெல்த் இஷ்யூ நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போயிருப்போம், சொந்தக்காரன் ஃபங்க்ஷன். அதில் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபங்க்ஷனுக்கு யாராச்சும் வராதவங்க கேட்பாங்க. கேட்டோடனே நம்ம அப்படியே சொல்லிவிடுவோம், இப்படி நடந்தது அப்படின்னு. ஆனால் அதை கேட்டுட்டு அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி அவங்க யார் சொன்னான்னு கேட்டால் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னா இது என்னோடய அனுபவம் இருக்குது. நான் ஃபேமிலிக்குள்ளே இது நிறைய நான் பட்டிருக்கிறேன். நிறைய அனுபவம் இருக்குது. இதை பட்டிருந்தவங்க நிஜமாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஓட்ட வாய் தானே, யார்கிட்டனாலும் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லிவிடுவோம். அதை நம்ம ஒரு சின்னதாக சொன்னதை அவங்க ரொம்ப பெருசுபடுத்தி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது இன்னார் தான் சொன்னாங்க அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ ஆகிடும். அதே இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போய் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, நீ தான் சொன்னியாமல் இப்படி நடந்ததா, இப்படியெல்லாம் நீ இப்படி சொல்லியிருக்கின்னு நம்மள்கிட்ட சண்டை போடுற மாதிரி கேட்பாங்க அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க. அதனால் நம்ம ஏதாவது நடந்ததா, நான் பார்த்தேப்பா, அந்த அளவுக்கு நான் கண்டுக்கலப்பா, எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி நைஸாக சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க. முக்கியமான சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆகணும். முக்கியமான விஷயங்கிறதுனால அதை லைட்டாக சொல்லுங்கள். ஃபுல்லாக கிளியராக சொல்லாதீங்க. லைட்டாக நைஸாக சொல்கிற மாதிரி சொல்லிவிடுங்க. அப்படி சொன்னீங்க தான் நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லாட்டி உங்களை நிற்க வச்சு செய்வாங்க. ஃபேமிலினாலும் சரி, யாருனாலும் சரி. நான் இந்த குடும்பத்தில் முக்கியமாக பெரிய ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதெல்லாம் அனுபவம் இருக்கும் நிறையா. எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தான். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நிறைய பட்டிருக்கிறேன், இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. அதனால் அதை பார்த்து நடந்துக்குங்க. நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்க்கலாமா?
வீட்டோட வரவு செலவு கணக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட பிறந்தவங்களே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிடுறாங்க எல்லாருமே. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீ யாரும் கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. யாராக இருந்தாலும் சரி, சேவிங்ஸோ நமக்கு எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாதீங்க. அதே மாதிரி நம்ம வந்து இவ்வளோ வரவு வருது, நான் இங்கெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னவோ நமக்கு தான் லட்சக்கணக்கில் வருமானம் வர்ற மாதிரியும் அவங்க இல்லாத மாதிரியும் அப்படி வந்து ஓவராக திங்க் பண்ணி நம்மளையே ஒரு மாதிரி இன்டிரேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து வரவு செலவு கணக்கு தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். நம்மளோட ஃப்யூச்சர் பிளான். நம்ம வந்து என்ன வேணாலும் சரி, நான் வந்து அடுத்து வந்து இங்கே ஒரு இதை வாங்க போகிறேன், இந்த பொருள் வாங்க போகிறேன், அடுத்த மாதம் இதை வாங்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக சொல்லாதீங்க. நானும் நிறைய விஷயத்தில் பட்டேன். நான் அடுத்த மாதம் இதை வாங்கிடலான்னு நினைக்கிறேன்ப்பா, சரி ஒரு பவுன் கம்மலோ ஒரு ஏதோ ஒன்று ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட சொன்னால் அது கண்டிப்பாக அடுத்து வந்து அது நடக்கவே மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு தடங்களாகி போயிட்டே இருக்குது. அதனால் ஃப்யூச்சர் பிளானை மட்டும் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அது நடந்த பிறகு சொன்னால் கூட பரவாயில்ல. நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை செய்ய போகிறேங்கிற மட்டும் சொல்லாதீங்க. அதை நம்ம செய்யலைன்னு அவங்க வந்து அது ஒரு குத்தலாக கேட்பாங்க. என்ன நீ செய்கிறேன்னு சொன்னீங்க செய்யலையே, இது வாங்குறேன்னு சொன்னீங்க வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுவும் சொல்லாதீங்க. நான் இந்த 5 விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாலே லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.